எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். இன்னைக்கு பூச்சூட்டல் பதிகத்துல, பெரியாழ்வாருடைய பூச்சூட்டல் பதிகத்துல 9வது பாடலை சொல்றேன், கேட்டுக்கோ. அண்டத்தம்பரர்கள் சூழ அத்தானியுள் அங்கிருந்தாய், தொண்டர்கள் நெஞ்சில் உரையாய் தூமலரால் மணவாளா, உண்டிட்டுலகினை ஏழும் ஓர் ஆளிலையில் துயில் கொண்டாய், கண்டு நான் உன்னை உகக்க கருமுகைப்பூ சூட்டவாராய். இது பாட்டு. இதுக்கு அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, அண்டத்து அமரர்கள் சூழ. அண்டம்ன்றது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி வரும். இப்போ ஆகாசம்னா ஆகாசத்துக்கு எத்தனை சொல்கிறோம்? விண்வெளின்றோம், வானன்றோம், அண்டன்றோம், திறந்த வெளின்றோம், என்னென்னமோ சொல்கிறோம் இல்லையா? என்ன வேணாலும் சொல்கிறோம். அண்டத்துக்கு மொத்தத்தில் ஆகாயம்னு சொல்லிடுறோம் ஒரே வார்த்தையாக. ஆனால் அது எவ்வளவு பெருசு என்ன ஏதுன்றது சொல்ல இல்லையா? அது மாதிரி அண்டம்ன்றது என்னன்னு இந்த இடத்துல எல்லாத்தையும் ஆகாயம், காலம், கருப்பொருள், எந்த எந்த ஒரு காரியத்தையும் நடத்துறதுக்கான அந்த கருப்பொருள், பவர், ஆற்றல், என்ன எல்லாத்தையும் உள்ளடக்கினது தான் இந்த இடத்துல அண்டம்ன்றது. அண்ட சராசரம்ன்றமே அதான் அண்டத்து அமரர்கள் சூழ. அமரர்கள் தான் தேவர்கள். அண்டம் பெரிய மகாது, அதுல தேவர்கள் வாழற இடத்துல, தேவர்களுமாகிய வைகுண்டத்துல அண்டத்து அமரர்கள் சூழ, எல்லாரும் சூழ்ந்து நிற்கலாம். சூழ்ந்திருக்க அத்தானியுள் அங்கிருந்தாய். அத்தானின்றது அரசவை. இந்த இடத்துல அரசவை. அத்தானின்றது பொதுவாக கூட்டம் கூடியிருக்கிற இடத்துல சேர்ந்துருக்கிற இடத்துல ஒருத்தர் அந்த அத்தானிக்கு நடுவில் ஒருத்தர் இதுவாக இருக்கா இல்லையா, அவளை அத்தானியில் அங்கிருந்தான்றது அவளை சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல அத்தானின்றது அரசவை. வீட்டுக்கு அத்தானின்னு சொல்லும்போது வீட்டில் இருக்கிற அந்த முன்னாடி நம்ம இது கட்டுறோம் பாருங்க, போர்ட்டிகோ, அதுதான் ஃப்ரண்ட்ல எலிவேஷன்ல, மாடியில் முன்னாடி ஒரு எலிவேஷன் சைடில் வச்சுருப்போமே, அதுக்கு பேர் தான் அத்தானின்னு பேர். இந்த இடத்துல அத்தானின்றது அரசவை. அண்டத்து அமரர்கள் சூழ அத்தானியுள் அங்க இருந்த தொண்டர்கள் நெஞ்சில் உரையாய். இது இல்லாத நீ தொண்டர்களோட நெஞ்சில மனசுல எல்லாம் இருக்க. இது மட்டும் இல்ல, நீ எல்லாத்தையும் தொண்டர்களோட நெஞ்சிலையும் எல்லார் மனசுலையும் இருக்க. தூ மலரால் மணவாளா. தூ இருக்கு பாத்தீங்களா? இதுல இருக்க தூன்றது தூமலராள்ன்றது, தூன்றது வாசனை. மலராள்னா மலர்ன்றது இந்த இடத்துல தாமரை. தூமலராள்னா தாமரை மலர்ல அமர்ந்திருக்கிற மகாலட்சுமியை சொல்றாங்க. தூமலராள் மணவாளா, அவளுடைய மணாளனே அப்படி இருந்த தூமலராள் மணவாளா, அவளுடைய கணவனே அப்படின்றது. உண்டிட்டு உலகினை ஏழும் ஓர் ஆளிலையில் துயில் கொண்டாய். உண்டிட்டுன்னா சாப்பிட்றது. பிரளயம் ஏற்பட்டப்ப இந்த 7 உலகங்களையும் காப்பாற்றும் பொருட்டு பெருமாள் ஆளிலை கிருஷ்ணா அவதாரம் எடுத்து 7 உலகத்தையும் முழுங்கிட்டாராம். அவர் முழுங்கிட்டு அப்புறம் அந்த பிரளயம் அடங்கின அப்புறம் வெளியில தள்ளினாராம். வெளியில மறுபடியும் வாந்தி உமிழ்ந்தாராம். அடுத்து அந்த 7 உலகத்தையும் முதல்ல உண்டார், அப்புறம் உமிழ்ந்தார். அதுதான் இங்க சொல்றாரு. உண்டிட்டு உலகினை ஏழும், 7 உலகையும் முண்டுட்டு ஒரு ஆளிலையில தூயில் கொண்டாய். ஒரு சின்ன ஆளிலையில படுத்துன்னு தூங்குற. இது உலகமே மூழ்கி எல்லாமே அண்ட சராசரமும் மூழ்கி பிரளயத்துல இருக்கப்ப நீ ஒரு ஆளிலையில படுத்துட்டு இருக்க, ஆளிலையில் தூங்கிட்டு இருக்க. அதனால இந்த இது முடிகிற வரைக்கும், அந்த பிரளய காலம் முடிகிற வரைக்கும் தூங்கிட்டாரான் மகாவிஷ்ணு ஆளிலைய. பிரளய காலம் முடிஞ்ச அப்புறம் எல்லாம் பெருமையாயிடுது. அப்ப உலகத்தை படைக்கணும் இல்லையா? அப்ப இந்த 7 உலகத்தையும் மறுபடியும் உமிழ்ந்தாராம். உமிழ்ந்து எல்லாரையும் மறுபடியும் எல்லா உயிர்களை உருவாக்கி பிராணிகளை உருவாக்கி மரங்களை, செடிகளை, கொடிகளை எல்லாத்தையும் உருவாக்கி மற்ற உலகங்களை, தேவர்களை எல்லாம் உருவாக்கி எல்லாத்தையும் பண்ணாராம். அதைத்தான் இங்க சொல்ற. ஒண்டிட்டு ஒரு ஆலையில் தூய் கொண்டாய், கண்டு நான் உன்னை உகக்க. உன்னை பார்த்து நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு பெரிய வேலையெல்லாம் செஞ்சிருக்கேன் நீ. ஆனா எனக்கு பிள்ளையா பிறந்திருக்கிய, என் பிள்ளையா இவ்வளவு வேலை இவ்வளவு எல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு யசோதை அப்படியே சந்தோஷப்படுறாளாம். அதான் கண்டிப்பா நான் உகக்க. இதெல்லாம் அவளுக்கு ஒவ்வொரு நேரத்துல காட்டியிருக்காரு இல்லையா? ஒரு நேரத்துல அம்மா யசோதை மண் தின்னப்ப, கிருஷ்ணன் மண் தின்னப்ப அடிச்சாலாம். அடிச்சப்ப வாய் திறந்தா அதுக்குள்ள அண்டா சராசரமே தெரிஞ்சுதான், உலகம் தெரிஞ்சுதான், அதுக்குள்ள ஒரு கோகுலம் தெரிஞ்சுதான், அதுக்குள்ள ஒரு கிருஷ்ணன் தெரிஞ்சுதான். அந்த ஒரு யசோதை தெரிஞ்சாலும் அந்த யசோதை கிருஷ்ணன் அடிச்சுட்டு இருக்கலாம் அங்க. அப்ப அந்த கிருஷ்ணன் வாய் திறக்கும் போது அதுக்குள்ள அந்த வாய்க்குள்ள ஒரு தெரியுதான். இது மாதிரி நம்ம
இப்போ இதில் காட்டுறோம் பாருங்க, டிவியில் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டுற பார்த்தீங்களா, அது மாதிரி அந்த மாதிரி யசோதை காட்டினாரா, காட்டிட்டு உடனே மாயை அதை மறந்துடுற மாதிரி பண்ணிட்டாராம். அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு இல்லையா. அதனால யசோதைக்கு என்னமோ ஆச்சுன்றது தெரியும், என்னமோ ஆச்சுன்னு தெரியும், நம்ம பிள்ளை பெரிய ஆள்ன்றது தெரியும், வேற தெரியாது. இதையெல்லாம் எனக்கு பார்க்க வச்சு எனக்கு காட்டி எனக்கு அருள் பண்ணியிருக்கியே, அருள் பண்ணியிருக்கான்னு சந்தோஷத்துல கருமுகைப்பூன்னு ஒரு பூ, அந்த பூ தெரியல எப்படி இருக்குன்னு, கருமுகைப்பூன்ற அது என்ன பூன்னு தெரியல. அது வந்து என்னன்னா, அந்த கருமுகைப்பூ வந்து பார்க்குறப்ப ஒரு மல்லிப்பூ மாதிரி தான் அது. கருமுகைப்பூன்றது தெரியல, நான் பார்த்ததில்லை, பட் கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் பெரியப்பாலாம் சொல்லுவார் மல்லிகைப்பூ மாதிரி தான், ஆனால் ராத்திரியில் மட்டும்தான் வளரும், பகலில் வராது. நம்ம நித்திய மல்லின்றமே அது மாதிரி தான், காட்டு நித்திய மல்லின்னு வச்சுக்கலேன், அதுதான் கருமுகைப்பூ. அந்த கருமுகைப்பூவை சூட்ட வாராய், அதை நான் மாலை தொடுத்து வச்சுருக்கேன், அதை சூட்டிக்கிறதுக்கு வா அப்படின்னு பெரியார கூப்பிடுறாராம். நாளைக்கு வந்து கடைசி பாட்டு, 10வது பாட்டு, பலஸ்ருதி பாட்டு. தேங்க்யூ. தேங்க்யூ. இந்த 7 உலகத்தை எப்படி குழந்தை முழுங்கித்துன்னு ஒருத்தர் என்கிட்ட கேட்டார். குழந்தை முழுங்கிட்டு தான் சொல்கிறாளே, அதான் குழந்தை 7 உலகத்தை முழுங்கிடுதுன்னு சொல்கிறாளே அப்படின்னா, ஆமாம், பாரதத்தில் சொல்லியிருக்கா, நமக்கு எல்லாம் நம்ம வழி வழியாக வந்த வரலாறுகளில் எல்லாம் சொல்லியிருக்கா, பாடியிருக்கா. ஆனால் அந்த காலத்தில் ஆழ்வார்களுக்கு தெரிஞ்சிருக்கு அது முடியுன்றது இருக்கு ஹிஸ்ட்ரியில். ஏன் இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு நானோ டெக்னாலஜி வந்தப்புறம் எவ்வளவு விஷயங்கள் இல்லையா, நானோ டெக்னாலஜி வந்தப்புறம் எவ்வளோ விஷயங்கள். நம்ம குழந்தை உருவாருது எப்படி, எத்தனை கோடி அணுக்கள் இருக்கு இல்லையா, எத்தனை கோடி அணுக்கள் இருக்கு, அதில் ஏதோ ஒன்று தானே சேர்றது, அதை கண்டுபிடிச்சிருக்கல. நானோ டெக்னாலஜி வந்துட்டு மைக்ரோ டெக்னாலஜின்னு வந்திருக்குல்ல. இன்னைக்கு நீங்கள் சிம்மு போடுறீங்களே, சின்ன சிம்மு இதில் செல்லில் போடுறீங்களே, அந்த சிம்மு இல்லைன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணுமா, எவ்வளோ வேலையெல்லாம் பண்ணுறதை சேர்த்து வச்சுட்டு. அது மாதிரி அந்த காலத்தில் ஏதோ தெரிஞ்சுதான் சொல்லியிருக்கா, ஏதோ அவளுக்கு வந்து அது தெரிஞ்சிருக்கு. கொஞ்சம் மிகைப்படுத்தி வேணா சொல்லிருக்கலாம், அதை வேணா சொல்ல, மொழி இல்லைன்னா சொல்ல முடியாது, இருந்திருக்கு அந்த காலத்துலேயும் இதெல்லாம் இருந்திருக்கு, இதெல்லாம் வச்சுருந்தா பண்ணியிருக்கா எல்லாம். அவர்கள் அவளோட ஆன்ம சக்தியால் பண்ணாங்க, இவங்க விஞ்ஞான சக்தியால் பண்ணாங்க, அவ்வளோதான். தேங்க்யூ.